ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. வாழ்க்கையில் பல சமயத்தில் தோற்றுப்போனது போல உங்களுக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறதா? உங்கள் ஜெபங்கள் பதிலில்லாமல் திரும்பி வந்தது போல உங்களுக்கு காணப்படுகிறதா? உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் வேலை ஸ்தலத்திலும் உங்களை சுற்றி நடைபெறுகிற காரியங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் எதிர்பார்க்காத காரியங்கள், கொஞ்சமாயிலும் உங்கள் நினைவில் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு தீங்கான காரியங்கள் உங்களை சுற்றி வளைத்து கொள்ளும் பொழுது மனம் பதைத்து போய் வாழ்க்கையில் தோற்றுவிட்டது போல நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? அதிலும் மிக குறிப்பாக உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஏற்படும் சில விபரீதமான சில காரியங்கள், நீங்கள் எதிர்பார்த்தே இருக்காத சில காரியங்கள் குறுக்கிடும் பொழுது உங்களுக்குள் மனம் உடைந்து போய் வாழ்க்கையே இழந்து போனதாய் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? இதோடு கூட முடிந்து விட்டது, எல்லாம் வாழ்க்கையில் எல்லாம் அஸ்தமித்து விட்டது, எல்லா விதத்திலும் நான் தோல்வியின் மனிதன், எல்லா விதத்திலும் நான் ஒரு தோல்வியின் மனுஷி என்று சொல்லி உங்களையே நீங்கள் நொந்து கொண்டிருக்கிறீர்களா? எவ்வளவு பிரயாசப்பட்டிருப்பேன், என் குடும்பத்திற்காக எவ்வளவு நான் பிரயாசப்பட்டிருப்பேன், எவ்வளவு ஜெபித்திருப்பேன், எவ்வளவாய் அவர்களோடு கூட நேரத்தை செலவழித்திருப்பேன், எவ்வளவாய் அவர்களை கர்த்தருக்குள் ஸ்திரப்படுத்துவதற்காக போராடி இருப்பேன், எவ்வளவு பிரயாசப்பட்டு கர்த்தருடைய காரியங்களில் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பேன். ஆனால் இன்றைக்கு எதிர்பார்க்காத சில காரியங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நடைபெறும் பொழுது மனமுடைந்து போய், முற்றிலுமாய் மனமுடைந்து போன நிலையிலே சோர்ந்து போய் தேவ சமூகத்துக்கு இந்த நாளிலே வந்திருக்கிறீர்களா? கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு விசேஷித்த பாத்திரத்தை உங்கள் கண்களுக்கு முன்பாக நிறுத்தி உங்களோடு கூட இடைப்பட விரும்புகிறார். இது விசேஷித்த பாத்திரம்தான், மகிமையான ஒரு பாத்திரம், ஆச்சரியமான ஒரு பாத்திரம். ஊழியத்தில், குடும்பத்தில், தன்னை சுற்றி நடைபெறுகிற காரியங்களில் பல சமயங்களில் தோல்வியின் விளிம்பிக்கே போன ஒரு பாத்திரம், தோல்வியின் உச்சகட்ட நிலைக்கு போன ஒரு பாத்திரம். ஆனாலும் கர்த்தருக்கென்று எழும்பி எவ்வளவு வைராக்கியமாய், எவ்வளவு மகிமையாய் செயல்பட்டது அந்த பாத்திரம். கர்த்தர் அந்த மனிதனுக்காக எவ்வளவு ஆச்சரியமான காரியத்தை செய்தார் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் இரண்டு மிக முக்கியமான சம்பவங்களை நம் கண்களுக்கு முன்பாக நிறுத்தி அந்த விசேஷித்த மனிதனுடைய வாழ்க்கையில், அந்த தேவ மனிதனுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற இரண்டு மிக முக்கியமான சம்பவங்கள், அதன் மத்தியில் கர்த்தர் எப்படியாய் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் மகிமைப்பட்டார் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்தி காட்ட இருக்கிறார். ஏனென்றால் நம்மை சுற்றி நடைபெறுகிற காரியங்கள் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லாதவைகள். திடீரென்று நம்மை சூழ்ந்து கொள்ளுகிற கொடூரமான காரியங்கள், இப்படியெல்லாம் நடக்கும் என்று சொல்லி நான் நினைத்து கூட பார்த்தது இல்லை. இப்படி என் வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனையை நான் சந்திப்பேன் என்று சொல்லி நான் நினைத்தது கூட இல்லை. என் குடும்ப வாழ்க்கையில், என் தனிப்பட்ட வாழ்க்கையில், என்னுடைய ஊழியத்தில் என்று சொல்லி அநேக காரியங்கள் உங்களுக்குள் மனசோர்வை கொண்டு வரலாம். கர்த்தருடைய ஆவியானவர் மிக விசேஷமாய் இந்த தேவ செய்தியை யாருக்கென்று சொல்லுகிறார் என்று சொன்னால், அவருக்கென்று ஊழியம் செய்து கொண்டிருக்கிறவர்களுக்காக மாத்திரமல்ல, வரும் நாட்களிலே கர்த்தருக்கென்று எழும்பி ஊழியம் செய்ய இருக்கிறவர்களுக்காக கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த தேவ செய்தியை ஆயத்தப்படுத்தும் பொழுதே என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தேன். இந்த தேவ செய்தியானது உங்கள் உள்ளத்தில் மிக ஆழமாய் பதிய வேண்டும், மிக ஆழமாய் பதிய வேண்டும். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட தொடர்ந்து சம்பாஷித்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய பிரயாணம் வெகு தூரமாக இருக்கிறது. பாருங்கள், நெடுந்தூர பயணத்தை செய்ய வேண்டியது இருக்கிறது. நீங்களும் நானும் கர்த்தருக்கென்று சாதிக்க வேண்டிய காரியங்கள் நிறைந்து காணப்படுகிறது. ஆனால் வாழ்க்கையில் குறுக்கிடும் சில காரியங்கள் நம்மை பல சமயங்களில் அசைத்துவிடும். உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடும் சில காரியங்கள் நீங்கள் நிலை தடுமாறி விழத்தக்கதா
முடங்கி போகத்தக்கதாக பல காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். அதன் மத்தியில் உங்கள் பிரயாசங்கள், நீங்கள் பட்ட பாடுகள், உங்கள் தியாகங்கள் ஒன்றுமில்லாமல் போய்விட்டதோ என்று சொல்லி மனமுடைந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் தனிப்பட்ட முறையில் உங்களோடு கூட இடைபட இருக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 32வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். மலையின் மீது ஒரே பர்வதத்தில் தேவ சந்நிதியில் அவருடைய பாதத்தில் காத்திருந்த மோசேயோடு கூட கர்த்தர் தன் வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள். கர்த்தர் எப்படி அந்த இடத்தில் இடைபடுகிறார் பாருங்கள். நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள். அப்படி என்றால் மோசே, இஸ்ரவேல் ஜனங்கள் என் ஜனங்கள் என்று உரிமை பாராட்டின கர்த்தர் இப்பொழுதோ நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் என்று சொல்லுகிறார். மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். உன் ஜனங்கள் என்று சொன்னார். இதே ஒரே பர்வத தண்டையிலே கர்த்தர் தன் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்த சமயத்தில் எப்படி இடைப்பட்டார்? யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 19வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று சொல்லி இடைப்பட்டார். நீங்கள் எனக்கு ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதிகள் என்று சொல்லி தன் ஜனங்களோடு கூட இடைப்பட்டார். நீங்கள் எனக்கு என்று சொல்லி தன் ஜனங்களை உரிமை பாராட்டின கர்த்தர். என்னுடையவர்கள் நீங்கள், எனக்கு ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி என்று சொல்லி உரிமை பாராட்டினார். அதே ஒரே பர்வத தண்டையிலே கர்த்தருடைய வார்த்தை மோசேக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள், நீ நடத்தி கொண்டு வந்தாய், அவர்கள் உன் ஜனங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் நான் இனி அவர்களை என் ஜனங்களாய் அழைப்பது இல்லை. தேவனுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை புறப்பட்டு வரும் பொழுதே அந்த ஜனங்கள் எவ்வளவு கொடூரமான ஒரு காரியத்தை செய்திருப்பார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். எவ்வளவு கொடூரமான காரியத்தை அவர்கள் செய்திருந்தால் தன்னுடைய நீட்டப்பட்ட கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மீட்டுக்கொண்டு வந்த தன் ஜனங்களை, பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மீட்டுக்கொண்ட தன் ஜனங்களை உன் ஜனங்கள் நீ நடத்தி கொண்டு வந்தாய் என்று சொல்லி கர்த்தர் புறம்பே தள்ளத்தக்கதான ஒரு காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தார்கள். சற்று யோசித்து பாருங்கள். மோசே ஆச்சரியமான ஒரு மனிதன், மகிமையான ஒரு பாத்திரம், ஆச்சரியமான ஒரு பாத்திரம். இவ்வளவு தூரம் இந்த ஜனங்களை ஒரே பர்வத தண்டையிலே கொண்டு வந்து இந்த இடத்தில் வந்து இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. வேதத்தை தியானித்து பாருங்கள். வாக்குத்தத்தம், தேவன் ஒரு விசேஷித்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்புக்கு கானான் தேசத்தை குறித்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தார். வசனத்தில் நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 500 வருடங்களுக்கு அதிகமாக அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலுக்காக அவர்கள் காத்திருந்தார்கள். இப்பொழுதோ அந்த வாக்குத்தத்தம் கொஞ்சம் கொஞ்சமாய் நிறைவேறி கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில், காரியங்கள் எல்லாம் கைகூடி வந்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் என்று சொல்லி மோசேயோடு கூட சொல்லுகிறார். அதோடு கூட எப்படி கர்த்தர் அந்த இடத்தில் இடைபடுகிறார் பாருங்கள். 32வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசியுங்கள்.
அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு இஸ்ரவேலரே உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தேன். உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். கர்த்தரே வெளிப்படுத்துகிறார். உன் ஜனங்கள் எப்படிப்பட்ட பாதகத்தை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி மோசேக்கு வெளிப்படுத்துகிறார். மோசே தன் மந்தையை கண்ணும் கருத்துமாய் பாதுகாத்த ஆச்சரியமான ஒரு மேய்ப்பன், தன் மந்தையின் மீது அக்கறையற்ற ஒரு மனிதனாய் அதை நடத்தி கொண்டு வந்தது இல்லை. எல்லா சமயத்திலும் மிகப்பெரிய ஒரு சேனை, 6 லட்சம் புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர், அவ்வளவு பெரிய சேனையை தனி மனிதனாய் கர்த்தரின் வல்லமையை சார்ந்து கொண்டு நடத்தி கொண்டு வந்த பொறுப்போடு கூட, மிக கருத்தோடு கூட, கண்ணும் கருத்துமாய் நடத்தி கொண்டு வந்த ஆச்சரியமான ஒரு பாத்திரம். தன்னுடைய வாழ்க்கையின் பெரும் பகுதியை தேவ சமூகத்திலேயே ஜெபிப்பதற்காகவும் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பதற்காக மாத்திரமே அதிகப்படியான நேரத்தை செலவழித்த ஆச்சரியமான ஒரு மகிமையான ஒரு பாத்திரம். ஜெப குறைவினால் இது ஏற்பட்டதா? மந்தையை நான் கண்காணிக்காமல் போனதினால் ஏற்பட்டதா? இன்றைக்கு பல சமயத்தில் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒரு தோல்வியை நீங்கள் சந்திக்கும் பொழுது, உங்கள் குடும்பத்தில் நடைபெறுகிற சில காரியங்களை கவனிக்கும் பொழுது உங்களையே நீங்கள் நொந்து கொள்ளுகிறீர்கள் அல்லவா? இன்னும் இந்த காரியத்தில் நான் கவனம் வைத்திருக்கலாம், இன்னும் நான் ஜெபித்திருக்கலாம் என்றெல்லாம் சொல்லி உங்கள் மனம் புலம்புகிறது அல்லவா? மோசேயின் நிலைமையை சற்று யோசித்து பாருங்கள். பல நாட்கள், பல மணி நேரங்கள் தேவ சந்நிதியில் காத்திருந்த ஆச்சரியமான ஒரு மனிதன். மோசேயின் ஜெப வாழ்க்கையை சாதாரணமாய் பார்க்க முடியாது. ஆச்சரியமான ஒரு ஜெப வாழ்க்கை. மோசேயின் ஜெப வாழ்க்கையை குறித்து மாத்திரம் வேதத்தில் நாம் எடுத்து தியானிப்போம் என்று சொன்னால் அதுவே எவ்வளவு மகிமையான ஒரு வாழ்க்கையாய் காணப்பட்டது. எவ்வளவு பொறுப்புகள், 6 லட்சம் புருஷர்கள், ஊழியத்தின் பலு எவ்வளவு அதிகமாக இருந்திருக்கும், எவ்வளவு சுமை அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் அதன் மத்தியிலும் தேவனுடைய பாதத்தில் பல மணி நேரங்கள், பல நாட்கள், பல மாதங்கள் காத்திருந்த ஆச்சரியமான ஒரு ஜெப வீரன். ஆனால் ஒரே பர்வத தண்டையிலே வந்த பொழுது மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி. நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் என்று சொல்லி கர்த்தர் இடைபடும் பொழுது மோசேயின் உள்ளம் எவ்வளவாய் உடைந்து போயிருக்கும் பாருங்கள். உண்மையற்ற மனிதனாய் இருந்தாரா? இல்லை. வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். என்னாகமத்தின் புத்தகத்தில் 12வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று சொல்லி கர்த்தரே மோசேயை குறித்து ஆச்சரியமான ஒரு சாட்சியை வெளிப்படுத்தினார். உண்மையுள்ள மனிதன், தேவனுடைய வாயிலிருந்தே, தேவனுடைய கரத்திலிருந்தே, தேவனிடத்திலிருந்தே இந்த ஆச்சரியமான சாட்சியை இந்த மனிதன் பெற்றுக்கொண்டார். ஆனால் உண்மையுள்ள மனிதன். ஆனால் இப்பொழுதோ அவர் பார்க்கிற காரியங்கள் எப்படிப்பட்டதாய் காணப்பட்டது? யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 32வது அதிகாரத்தில் 19வது வசனத்தை வாசியுங்கள். அவன் பாளையத்துக்கு சமீபித்து அந்த கன்றுக்குட்டியையும் நடனத்தையும் கண்டபோது பாளையத்துக்கு சமீபித்து வந்த பொழுது மோசேயின் உள்ளம் எந்த அளவுக்கு உடைந்து போயிருக்கும் என்பது நமக்கு தெரியாது. சமீபித்து வர இஸ்ரவேல் ஜனங்களின் கொடூரமான பாவத்தை அவர் பார்க்க ஆரம்பிக்கிறார். யோசித்து பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் 1 அல்லது 2 பேருக்கு கர்த்தருடைய வார்த்தை எடுத்து சொல்லும் பொழுது உடன்தானே பலனை எதிர்பார்க்கிறீர்கள். கொஞ்சம் பலன் கிடைக்கிறது. திடீரென்று அவர்கள் வலிவி போகும் பொழுது அது உங்களுக்குள் எவ்வளவு சோர்வை கொண்டு வருகிறது. ஒட்டுமொத்த பாளையத்திலும் 6 லட்சம் புருஷர்களில் பெரும்பான்மையானவர்கள் விக்கிரக ஆராதனைக்கு
அடிமைப்படுத்தப்பட்டவர்களாய் கொடூரமான பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். பாளையத்தை நெருங்கி வர கொஞ்சமாகிலும் உணர்வற்ற ஜனங்களாய், தங்கள் பாவத்தை குறித்த கொஞ்சமாகிலும் உணர்வற்றவர்களாய் தேவ ஜனங்கள் பாவ களியாட்டுகளில் நிறைந்து காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு தூரம் பாருங்கள். எகிப்து தேசத்திலிருந்து இந்த ஒரே பர்வத தண்டையிலே நடத்தி கொண்டு வருவதற்கு எத்தனை தடைகளை தாண்டி வந்திருப்பார். எவ்வளவு பொறுமை, எவ்வளவு விசுவாசம், எவ்வளவாய் கர்த்தரை சார்ந்து கொண்டு இந்த காரியங்களை செய்தார் அந்த மனிதன். எந்த இடத்திலும் மோசே தன்னை மகிமைப்படுத்தினதே இல்லை, தன்னை வெளிக்காட்டினது இல்லை. நான் செய்தேன், என்னால் முடிந்தது என்று சொல்லி ஒரு இடத்திலும் மோசே தன்னை பெருமைப்படுத்தி பேசினதில்லை. எல்லா சமயத்திலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்தி பின்பாக போய் மறைந்து கொண்டிருந்த ஆச்சரியமான ஒரு மகிமையான ஒரு பாத்திரம். ஆனால் ஊழியம் இப்பொழுது எப்படி காணப்படுகிறது? வாசியுங்கள். யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 32வது அதிகாரத்தில் 25வது வசனத்தை வாசியுங்கள். ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். அவர்கள் நிர்வாணமாயிருக்கிறதை மோசே கண்டு தன் மந்தை அருவருப்பான நிலையில் நிற்கிறதை காணும் பொழுது அந்த மேய்ப்பனின் உள்ளம் எவ்வளவாய் உடைந்து போயிருக்கும். ஜனங்கள் நிர்வாணமாய் இருக்கிறதை கண்டு. அப்படி என்றால் அது எப்படிப்பட்ட பாவமாய் காணப்பட்டது? வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். எப்படிப்பட்ட பாவத்திற்கு அவர்கள் தங்களை விற்று போட்டிருந்தார்கள். லேவியராகமத்தில் 18வது அதிகாரத்தில் 7 to 20 வரையிலும் இருக்கிற வசனங்களை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். லேவியராகமத்தில் 18வது அதிகாரத்தில் 7வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரையிலும் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். அது எப்படிப்பட்ட கொடூரமான பாவம் என்பதை நீங்கள் கண்டு உணர முடியும். அப்படிப்பட்ட தகாத காரியங்களில் தேவ ஜனங்கள் தங்கள் சரீரங்களை விற்று போட்டார்கள். இதைவிட ஒரு தோல்வி மோசேக்கு இருந்திருக்காது. ஊழியத்தில் இதைவிட ஒரு தோல்வியை எந்த மனிதனாலும் சந்தித்திருக்க முடியாது. பாளையத்தண்டையிலே நெருங்கி வர கொஞ்சமாகிலும் உணர்வற்ற நிலையில் பாவத்தில் கலிகூர்ந்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள் உலக ஜனங்களே கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்யும் பொழுது நம் உள்ளத்தில் எவ்வளவு வேதனை ஏற்படுகிறது, எவ்வளவு வேதனை. அதிலும் அற்புத அடையாளங்கள், ஆச்சரியமான அடையாளங்கள், எகிப்தை சகலவித வாதைகளினாலும் வாதித்து எல்லாவற்றுக்கும் மேலாக பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே ஜனங்களை மீட்டுக்கொண்டு செங்கடலையும் பிளந்து இவ்வளவு தூரம் நடத்தி கொண்டு வந்து தேவ கிருபை எவ்வளவாய் அவர்களோடு கூட இடைப்பட்டது. ஆனால் இப்பொழுதோ எல்லாவற்றையும் இழந்து போய் இஸ்ரவேல் ஜனங்கள் அருவருப்பான நிலையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். மோசேயின் உள்ளம் எவ்வளவாய் வேதனைப்பட்டிருக்கும். அதிலும் கவனித்து பாருங்கள். ஞான கண்மலையின் பானத்தை அவர்கள் குடித்தும், ஞான கண்மலையின் தண்ணீரை அவர்கள் குடித்தும் அவர்கள் இப்படிப்பட்ட உணர்வற்ற ஜனங்களாய் இருந்தது அந்த ஊழியக்காரனுக்கு எவ்வளவு மனவேதனை கொண்டு வந்திருக்கும். உடைந்து போயிருப்பார். தேவஜனமே, உங்களுக்குள்ளும் உங்கள் குடும்ப வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் எவ்வளவோ பிரயாசங்களை உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் எடுத்திருப்பீர்கள். அது உங்கள் குடும்பத்தாருக்கு தெரியாது. நீங்கள் கணவன், மனைவி, பெற்றோர்கள் என்ற ஸ்தானத்தில் இருப்பீர்கள். உங்கள் கணவனுக்காக, உங்கள் மனைவிக்காக நீங்கள் ஏறெடுத்த ஜெபங்கள், அவர்களுக்காக நீங்கள் செய்கிற தியாகங்கள், உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்கள், உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் அந்தரங்கத்தில் போய் கண்ணீர் வடித்துக் கொண்டு உங்கள் பிள்ளைகளுடைய
அருமையான எதிர்காலத்துக்காக தேவ சமூகத்திலே உங்கள் கரங்களை விரித்து நீங்கள் போராடுகிற ஜெபங்கள், உங்கள் வாழ்க்கையிலே தனிப்பட்ட முறையில் நீங்கள் எத்தனை தியாகங்களை உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக எடுத்திருப்பீர்கள். உங்கள் கணவனுக்காக, உங்கள் மனைவிக்காக தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட்டு எவ்வளவாய் ஜெபித்திருப்பீர்கள். அவர்களுக்கு கர்த்தருடைய காரியங்களை எவ்வளவாய் கற்றுக் கொடுத்திருப்பீர்கள். ஆனால் எதிர்மறையான காரியங்கள் நடைபெறும் பொழுது மனம் உடைந்து போய்விடுகிறது அல்லவா? தோற்று போய்விட்டதாய் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? தோற்று போய்விட்டதாய் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? இவ்வளவு பிரயாசம் எடுத்தனே ஆண்டவரே, இவ்வளவு போராடினேனே ஆண்டவரே, இவ்வளவு தியாகங்களை செய்தேனே ஆண்டவரே. உங்களுக்கும் தேவனுக்கும் மாத்திரம்தான் அது தெரியும். அந்த தியாகங்கள் கர்த்தருக்கும் உங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். வேறு யாருக்கும் தெரியாது. சொன்னாலும் அது புரியாது. ஆனால் மனம் வேதனை அடைய ஆரம்பிக்கிறது. வேதனை அடைய ஆரம்பிக்கிறது. ஜெபம் வீணாய் போய்விட்டதா? பிரயாசங்கள் வீணாய் போய்விட்டதா? அன்றைக்கு பாளையத்தின் முன்பாக வந்து நின்ற பொழுது மோசேக்குள் இவ்வளவு தூரம் நடந்து வந்து, இவ்வளவு தூரம் இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு வந்து எல்லாம் ஒன்றுமில்லாத நிலையில் நிற்கிறதே ஆண்டவரே. அத்தனையும் சீர்குலைந்து போன நிலை, சீர்குலைந்து போன நிலை. மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். யாத்ராகமத்தின் புத்தகத்தின் 32வது அதிகாரத்தில் 19வது வசனத்தை வாசியுங்கள். அவன் பாளையத்துக்கு சமீபித்து அந்த கன்றுக்குட்டியையும் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் மூண்டவனாகி, பாருங்கள், சமீபித்து வந்தபோது நடனம், களியாட்டுக்கள், குடிவெறி களியாட்டுக்கள் அங்கு நிறைந்து காணப்படுகிறது. பாளையத்தண்டையிலே நெருங்கி வர மோசே தான் தோல்வியின் மனிதனாய் நினைத்திருப்பார். எல்லாம் இழந்து போன நிலை. நடன களிப்போடு நின்று விட்டதா? இன்னும் நெருங்கி வந்த பொழுது பகைவர்களுக்குள்ளும் தேவ ஜனங்கள் அவமானப்படத்தக்கதாய் நிர்வாண நிலையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். பகைவர்கள் யார்? எகிப்தியன், சுற்றி இருக்கிற 7 ஜாதிகள் பகைவர்கள். அவர்களே வந்து தேவ ஜனங்களை பரியாசம் செய்யத்தக்கதாய், எகிப்தை விட்டு வந்தாய் எதற்காகத்தானா? கானானை சுதந்திரிக்கப் போகிறது நீதானா? எங்களை விட கேவலமான ஒரு வாழ்க்கை, எதிரிகளும் கண்டு பரியாசம் செய்யத்தக்கதான ஒரு நிலை. மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 32வது அதிகாரத்தில் 25வது வசனத்தை வாசியுங்கள். ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். தேவஜனமே, இன்றைக்கு நம் வாழ்க்கையில் நாம் கடந்து போகிற சில பாதைகள் நமக்குள் பல வேதனைகளை நமக்குள் கொண்டு வரும். உடன்தானே உங்களுக்குள் பல முடிவுகளை நீங்கள் எடுக்க ஆரம்பிப்பீர்கள். பதறி பேச ஆரம்பிப்பீர்கள். மனம் உடைந்து போய் பல சமயத்தில் செயலற்ற ஒரு நிலைக்கு நேராக நீங்கள் தள்ளப்படுவீர்கள். மோசேயின் வாழ்க்கையில் இது ஒரே ஒரு முறை நடந்த ஒரு காரியம் அல்ல. பல முறை அவருடைய வாழ்க்கையில், அவருடைய ஊழிய வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், அவரை சுற்றி இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் இந்த தோல்வியை அவர் தொடர்ச்சியாய் சந்தித்து கொண்டிருந்தார். மோசேயின் வாழ்க்கையில் தொடர்ச்சியான தோல்விகள். அதில் 2 மிக முக்கியமான தோல்விகளை தான் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். அதில் முதல் தோல்வி இதுதான். பாளையம் முழுவதும் சீரழிந்து போய் காணப்படுகிறது. இன்னும் ஒரு இடத்தில் பாருங்கள். அந்த இடத்திலும் மோசே எப்படிப்பட்ட நிலையில் காணப்பட்டார் பாருங்கள். என்னாகமத்தின் புத்தகத்தில் 25வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசியுங்கள். இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ணத் தொடங்கினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் சித்தீமில் தங்கி இருக்கையில். இந்த சித்தீமை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பலமுறை இடைப்பட்டிருக்கிறார். அந்த தேவ செய்திகள் இப்பொழுதும் இன்டர்நெட்டில் இருக்கிறது. சபையை சுற்றிலும் என்று சொல்லி ஒரு செய்தி.
கடைசி மணித்துளிகள் என்று சொல்லி ஒரு செய்தி. கர்த்தருடைய ஆவியானவர் கடைசி நாட்களில் நடைபெறுகிற காரியங்களை அந்த சித்தீமோடு கூட ஒப்பிட்டு நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். சித்தீமில் தங்கி இருக்கையில், மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள், 25வது அதிகாரத்தில் 1வது வசனம். இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கி இருக்கையில், சித்தீமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். மோவாபிய குமாரத்திகளோடு கூட இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து சென்று பரிசுத்த பாளையத்தை விட்டு புறப்பட்டு போய் வேசித்தனம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். இந்த சித்தீம் மிக முக்கியமான ஒரு இடம். இதுதான் தேவ ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து கானானை நோக்கி செய்த அந்த நெடுந்தூர பயணத்தில் கடைசியாய் வந்து நின்ற வழித்தடம். இதுதான் கடைசி வழித்தடம். நாம் சொல்லுவோம் அல்லவா, இங்கிருந்து நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துக்கு போகும்போது நம்ம சொல்லுவோம்ல, இன்னும் 5 ஸ்டாப்பிங் இருக்கு, இன்னும் 4 ஸ்டாப்பிங் இருக்கு, கடைசியாக வரும்போது அடுத்த ஸ்டாப்பிங்கில் நம்ம இறங்க போகிறோம். அந்த மாதிரி தான் இந்த சித்தீம் தான் கடைசி ஸ்டாப்பிங். இந்த கடைசி ஸ்டாப்பிங்லேருந்து அடுத்தவங்க போனாங்கன்னா எந்த இடத்துக்கு போவாங்க? கானானுக்கு போவாங்க. இதுதான் தேவ ஜனங்கள் வந்த கடைசி வழித்தடம், தங்கியிருந்த கடைசி வழித்தடம். இந்த வழித்தடத்திலிருந்து இன்னும் ஒரு சில அடிகளை எடுத்து வைத்தால் அவர்கள் எங்கு போய்விடுவார்கள்? கானான் தேசத்துக்கு போய்விடுவார்கள். சித்தீமில் தேவனுடைய சித்தத்திற்காக, தேவனுடைய வழிநடத்துதலுக்காக இறுதிக்கட்ட முயற்சிகளை, இறுதிக்கட்ட திட்டமிடுதலை மோசே தீவிரமாய் செய்து கொண்டிருக்கிற நேரம். இது மிக முக்கியமான ஒரு இடம். ஏனென்றால் இந்த இடத்தில் மோசே பெரும்பான்மையாய் தன்னுடைய ஊழியத்தின் நிறைவடைகிற ஒரு நேரத்தை நோக்கி வந்துவிட்டார். தன் ஊழியத்தின் இறுதிக்கட்ட நாட்களை வந்து அடைந்து விட்டார். ஊழியத்தை துவங்கி 40 வருடத்தை வந்து அது தொடப்போகிற ஒரு காலகட்டம். மோசேக்கு நன்றாய் தெரியும், ஏற்கனவே கர்த்தர் வெளிப்படுத்திவிட்டார், நீ இந்த யோர்தானை கடந்து நீ போவது இல்லை, பிஸ்காவின் கொடுமுடியில் நீ மரிக்கப் போகிறாய் என்று சொல்லி கர்த்தர் வெளிப்படுத்தி விட்டார். மோசேக்கு நன்றாய் தெரியும் ஊழியத்திற்கான காரியங்களை சீர்படுத்த வேண்டும், தொடர்ந்து தேவ ஜனங்கள் நடந்து போவதற்காக மற்ற காரியங்களை திட்டமிட்டு தர வேண்டும், ஏனென்றால் நான் வெகு சீக்கிரத்தில் மரிக்கப் போகிறேன் என்பது மோசேக்கு நன்றாய் தெரியும். தன் ஊழிய நாட்களின் இறுதி நாட்களுக்கு மோசே வந்துவிட்டார். சாதாரணமாய் எந்த ஒரு ஊழியக்காரனாக இருந்தாலும் தன் ஊழிய நாட்களின் ஆரம்பத்தில் நடுவில் ஒரு நிறைவை அவன் காணாவிட்டாலும், ஆண்டவரே மரிப்பதற்கு முன்பாவது ஊழியத்திலே நான் ஒரு நிறைவை பார்க்க வேண்டும் ஆண்டவர் என்று சொல்லி ஊழியக்காரனின் உள்ளத்தில் ஒரு ஜெபம் எப்பொழுதுமே எழும்பிக் கொண்டிருக்கும். மரிப்பதற்கு முன்பாவது ஆண்டவரே ஊழியத்தில் சில மாற்றங்களை நான் பார்த்துவிட வேண்டும் என்று சொல்லி போராடி கொண்டிருப்பார்கள். அன்றைக்கு முதலில் நடைபெற்ற சம்பவம் ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் நடைபெற்றது. ஆனால் இப்பொழுதோ ஊழியத்தை முடித்துவிட்டு ஊழியத்தை முடிக்கப் போகிற கடைசி தருணம். அந்த கடைசி தருணத்தில் மோசே இடிந்து போகத்தக்கதாய், மனமுடைந்து போகத்தக்கதாய் ஒரு காரியம் நடைபெறுகிறது. அதுதான் என்ன? சித்தீமில் தங்கி இருக்கையில் இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாபிய ஸ்திரீகளோடு கூட வேசித்தனம் செய்தார்கள். வேசித்தனம் செய்ததோடு மாத்திரமல்ல, எப்படிப்பட்ட கொடூரமான பாவத்தை செய்தார்கள் பாருங்கள். தொடர்ந்து வாசியுங்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இவை அத்தனை மோசேக்கு தெரிய வருகிறது. அத்தனையும் தெரிய வருகிறது. பரிசுத்த பாளையத்தை விட்டு எல்லை தாண்டி புறப்பட்டு போன தேவ ஜனங்கள் தங்களுக்கென்று குறிக்கப்பட்ட எல்லையை உடைத்து கொண்டு பரிசுத்த வட்டத்தை விட்டு தாண்டி போன தேவ ஜனங்கள். முதலில் நடைபெற்ற சம்பவம் ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் நடைபெற்றது. ஊழியத்தை ஜெயமாய் முடிக்க வேண்டும், மகிமையாய் முடிக்க வேண்டும் என்று சொல்லி உள்ளம் ஏங்கிக் கொண்டிருக்கிற இந்த கடைசி மணித்துளிகளில் தேவ ஜனங்களுக்குள் ஏற்பட்ட எவ்வளவு ஒரு பாதகமான ஒரு செயல் பாருங்கள்.
பயங்கரமான ஒரு பாதக செயலை தேவ ஜனங்கள் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். ஊழியத்தை நான் ஜெயமாய் முடிக்க வேண்டும், மன நிறைவோடு என் ஓட்டத்தை ஓட வேண்டும் என்று சொல்லி எந்த ஊழியக்காரனுக்கும் ஒரு மனதில் ஒரு தனியாத தாகம் இருக்கும். ஜெயமாய் முடிக்க வேண்டும் ஆண்டவரே, மன நிறைவோடு முடிக்க வேண்டும் ஆண்டவரே, மகிமையாய் ஓட்டத்தை முடிக்க வேண்டும் ஆண்டவர் என்று சொல்லி மனதிலே எப்பொழுதுமே ஒரு தனியாத தாகம் இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்தில், கொஞ்ச நாட்களில் மோசேயின் ஊழிய பயணம் முடிய போகிறது. ஆனால் அந்த சமயத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பயங்கரமான ஒரு பாவத்தை செய்த பொழுது, துவக்கத்திலும் தோல்வி, என் ஓட்டத்தின் நடுவிலும் தோல்வி, இறுதியிலும் தோல்விதானா? இறுதியிலும் தோல்விதானா? பெற்றோர்கள், நீங்கள் நினைக்கிறது இல்லையா? உங்கள் பிள்ளைகளுடைய சுக வாழ்வை மரிப்பதற்கு முன்பாவது நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெபத்தை ஏறெடுப்பது இல்லையா? உங்கள் குடும்பத்தில் நடைபெறுகிற சில காரியங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது, ஆண்டவரே, உடைய சமூகத்துக்கு நான் வருவதற்கு முன்பாவது இந்த காரியங்கள் சீர்பட வேண்டும் ஆண்டவரே, உடைய அடியான் சமாதானத்தோடு கூட இளைப்பாற வேண்டும் ஆண்டவர் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்தை ஏறெடுத்தது இல்லையா? மோசேயின் வாழ்க்கையை பாருங்கள். ஆரம்பத்திலும் மிகப்பெரிய ஒரு தோல்வி, ஊழியத்தின் நடுவிலும் தொடர்ச்சியான தோல்விகள், இறுதியிலாவது ஜெயமாய் மன நிறைவோடு கூட முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் நடைபெற்ற காரியங்கள் மோசேயின் உள்ளத்தை உடைக்கிறது. வாசியுங்கள், என்னாகமத்தின் புத்தகத்தில் 25வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில் சாதாரணமாய் மோசே எல்லா காரியத்துக்கும் அழுகிற ஒரு மனிதன் அல்ல. மோசே வெகு சீக்கிரத்தில் தன் கண்ணீரை சிந்துகிற ஒரு மனிதன் அல்ல. அதிலும் தனக்காக கண்ணீர் வடிக்கிற ஒரு மனிதனும் அல்ல. மோசேயே கண்ணீர் விட்டு அழத்தக்கதான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் மோசேயின் உள்ளம் எவ்வளவாய் உடைந்து போயிருக்கும் பாருங்கள். யோசித்து பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற எண்ணிக்கையுள்ள ஜனங்களை நடத்தி கொண்டு போவதற்கே நீங்கள் எவ்வளவு சிரமப்படுகிறீர்கள், எவ்வளவு திட்டமிடுகிறீர்கள். இதை எப்படி செய்ய போகிறேன், அதை எப்படி செய்ய போகிறேன், இந்த காரியங்களை எப்படி சீர்படுத்தப் போகிறேன், எவ்வளவு மனக்குழப்பங்கள். ஆனால் ஆச்சரியமான ஒரு மகிமையான ஒரு பாத்திரம். 6 லட்சம் புருஷர்கள், 6 லட்சம் புருஷர்கள், புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம். அப்படி என்றால் ஸ்திரீகள் ஒரு 6 லட்சம், பிள்ளைகள் ஒரு 6 லட்சம், குறைந்தபட்சம் 20 லட்சத்துக்கும் குறையாத ஜன கூட்டம். அவ்வளவு கூட்டத்தை நடத்தி கொண்டு வருகிற அந்த மனிதனுக்குள் எவ்வளவு மனபாரம், எவ்வளவு வேலை பலு, எவ்வளவாய் மன அழுத்தம் ஏற்பட்டிருக்கும். அதிலும் பலன் இல்லாத சமயத்தில் மனம் எவ்வளவாய் உடைந்திருக்கும், மனம் எவ்வளவாய் உடைந்திருக்கும். உடைந்து போன ஒரு நிலை. அழுது கொண்டு நிற்கிறார், அழுது கொண்டு நிற்கிறார், அழுது கொண்டு நிற்கிற அந்த வேளையிலும் பாருங்கள் எப்படிப்பட்ட காரியம் நடைபெறுகிறது. தொடர்ந்து வாசியுங்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியானிய ஸ்திரியை தன் சகோதரரிடத்திலே அழைத்து கொண்டு வந்தான். அழுது கொண்டு நிற்கிற மோசே, ஆனால் துணிகரம் கொண்டு ஒரு மனிதன் மீதியானிய ஸ்திரியை பரிசுத்த பாளையத்துக்கு கொண்டு வருகிறான். பரிசுத்த பாளையத்துக்கு கொண்டு வருகிறான். வேசித்தனத்தை வெளியில் செய்தவன் சபையில் செய்யத்தக்கதாய் கொண்டு வருகிறான். துணிந்து கொண்டு வருகிறான், துணிகரம் கொண்டு வருகிறான். மோசே, ஆசாரியர்கள், லேவியர்கள் என்று சொல்லி நின்று கொண்டிருக்கிறார்கள். எதை குறித்தும் அவன் யோசிக்கவில்லை. பகிரங்கமான பாவத்தை, கொடூரமான பாவத்தை பகிரங்கமாய் செய்யத்தக்கதாய் பரிசுத்த பாளையத்தில் கொண்டு வருகிறான். இதை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கும், எப்படி இருக்கும்? இவ்வளவு தூரம் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்து, அதிலும் 40 வருட வனாந்திர வாழ்க்கை, தண்டனையின் 40 வருடம் முடிவு பெறப்போகிற கடைசி தருணம், கடைசி நாட்கள், 40 வருடம் நிறைவடைய போகிற அந்த கடைசி நாட்களை கிட்டி வருகிற சமயத்தில்
அந்த சித்தீமில் ஒரு தகாத காரியம் நடைபெறும் பொழுது இந்த ஜனங்களுக்காக முன்னிலையில் நின்று எந்த காரியமாக இருந்தாலும் தேவ சந்நிதியில் போய் தன் உள்ளத்தை ஊற்றி ஜெபித்த அந்த மனிதன் தேவ சந்நிதியில் நின்று அழுது கொண்டு நிற்கிறார். ஆனால் ஒரு மனிதனோ வேசித்தனத்தை செய்யும்படிக்கு துணிகரம் கொண்டு பாளையத்தில் கடந்து போய் கொண்டிருக்கிறான். மோசேயின் உள்ளம் எவ்வளவு உடைந்து போயிருக்கும். ஆரம்பத்தில் ஏற்பட்ட தோல்வி ஒருவாறு தன் மனதை தேற்றிக் கொண்டிருக்கலாம், ஒரு வகையில் அவர் மனதை தேற்றிக் கொண்டிருக்கலாம். ஜனங்கள் இப்பொழுதுதான் கிறிஸ்துக்குள்ள வந்திருக்கிறாங்க, இப்பதான் வளர்ந்து வராங்க, அதனால இந்த பாவத்தை செஞ்சிட்டாங்க, வளர்ந்து வர சரியாயிடுவாங்க, கர்த்தருக்குள்ள நிலைத்து நிற்பாங்க அப்படின்னு சொல்லி மனசை தேத்திக்கிட்டாலும் 40 வருஷமா இந்த ஜனங்களுக்கு நான் ஊழியம் செய்தேன், இந்த ஜனங்களுக்காக ஜெபித்தேன், தேவ சந்நிதியில் நின்று இறைஞ்சி மன்றாடினேன், பிரமாணங்களை கொண்டு வந்தேன், எவ்வளவு பிரசங்கங்களை அந்த ஜனங்களுக்கு செய்திருப்பேன், ஒவ்வொரு காரியத்திலும் எத்தனை காரியங்களை ஒழுங்குபடுத்தினேன். ஆனால் இந்த கடைசி வழித்தடத்தில் வரும் பொழுது அது 40 வருடம் நிறைவடைகிற அந்த சமயத்தில் என் ஜனங்களுக்குள் இப்படிப்பட்ட ஒரு காரியமா என்று சொல்லி அந்த மனிதனின் உள்ளம் எவ்வளவாய் உடைந்து போயிருக்கும். தேவஜனமே, உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஆரம்ப நாட்களில் ஏற்பட்ட சில பாதிப்பை ஏதோ ஒரு வகையில் நீங்கள் தாங்கிக் கொண்டிருப்பீர்கள், ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள். நாட்கள் போக போக எல்லாம் சரியாகிவிடும், எல்லா காரியங்களும் சீரடைந்து விடும் என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டு நடந்து வர இன்னும் சீரழிவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் உங்கள் மனம் எவ்வளவு உடைந்திருக்கும் அல்லவா, எவ்வளவு உடைந்து போகிறது அல்லவா. ஜெபிக்கும் மனமற்ற ஒரு நிலைக்கு நேராய் தள்ளப்பட்டு விடுகிறீர்கள் அல்லவா. ஜெபிக்க போனாலும் வாயில் வார்த்தை வருவது இல்லை, கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டே இருக்கிறது. ஏன்? மனமுடைந்து போயிருக்கிறது. ஜெபித்து ஆண்டவரே சோர்ந்து போன நிலையில் இருக்கிறேன் ஆண்டவர் என்று சொல்லி இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீர்களா? உங்களையும் அறியாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? வாசியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 49வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசியுங்கள். அதற்கு நான் விருதாவாய் உழைக்கிறேன், வீணும் வியர்த்தமுமாய் என் பலனை செலவழிக்கிறேன். ஆண்டவரே, விருதாவாய் நான் உழைக்கிறேன் ஆண்டவரே, வீணும் வியர்த்தமுமாய் என் பலனை செலவழிக்கிறேன் ஆண்டவரே. என் குடும்பத்திற்கு நான் பட்ட பிரயாசங்கள், தியாகங்கள் வீணாய் போய் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. பெற்றோர்களே, தேவ சந்நிதியிலே பல சமயத்தில் அப்படி புலம்புகிறீர்களா? அருமையான சகோதரர்களே, உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் எடுத்த பிரயாசங்கள், அருமையான சகோதரிகளே, உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் எடுத்த பிரயாசங்கள் வீணும் வியர்த்தமுமாய் போனதாய் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? ஜெபம் வெறுமனே திரும்பி வந்ததாய் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? அப்படிதான் மோசே உடைந்து போன நிலையில் காணப்படுகிறார். அதனால்தான் வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். மீண்டும் வாசியுங்கள். என்னாகமத்தின் புத்தகத்தில் 25வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நின்று கொண்டிருந்த மோசே, வேதத்தில் வேறு ஏதாவது ஒரு இடத்தில் நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா மோசே அழுது கொண்டு நின்றார் என்று சொல்லி? இந்த இடத்திலே மோசே அழுதார் என்று சொல்லி வேறு எங்கேயாவது பார்த்திருக்கிறீர்களா? எங்கேயாவது பார்த்துருக்கிறீங்களா? வேற எங்கேயாவது அழுது இருக்கிறாருன்னு பார்த்துருக்கிறீங்களா? வேதத்தில் வாசித்திருக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கல. ஒருவேளை இன்னும் ஆராய்ந்து பார்த்தா எங்கேயாவது தெரியல எனக்கு. இந்த இடத்தில் வெளியரங்கமாய் அழுது கொண்டிருக்கிற ஆச்சரியமான பாத்திரம். கர்த்தரை எவ்வளவாய் சார்ந்து கொண்டு இந்த மனிதன் செயல்பட்டு இருப்பார் என்று சொன்னால், இவ்வளவு தூரம் எகிப்து தேசத்திலிருந்து சித்தீம் வரையிலும் அந்த ஜனங்களை நடத்தி கொண்டு வந்திருந்தார் என்று சொன்னால்,
அவருக்குள் காணப்பட்ட விசுவாசம் சாதாரண விசுவாசம் அல்ல, அசாதாரணமான ஒரு விசுவாசம். அவருக்குள் காணப்பட்ட பொறுமை, காரியங்களை கையாண்ட விதங்கள், மிக ஆச்சரியமான ஒரு தலைவன். தேவனின் ஆச்சரியமான அபிஷேகம் அந்த மனிதனுக்குள் இருந்தது. ஆனால் அந்த மனிதன் ஆசாரிப்பு கூடாரத்தின் வாசலில் நின்று வெளியரங்கமாய் அழுது கொண்டு நிற்கிறார். இன்றைக்கு நீங்களும் அந்தரங்கத்தில் அழுதவர்கள் இன்றைக்கு வெளியிலும் வந்து அழத்தக்கதாய், மற்றவர்கள் முன்பாகவும் உங்களையும் அறியாமல் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்விகள், நெருக்கங்கள் உங்களை கண்கலங்க செய்து கொண்டிருக்கிறதா? எல்லாம் வீணாகிவிட்டது ஆண்டவரே, எல்லாம் வீணடித்து போய்விட்டது ஆண்டவரே, நான் இத்தனை நாள் எடுத்த பிரயாசங்கள், முயற்சிகள் தோல்வியில் போய்விட்டது ஆண்டவர் என்று சொல்லி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தருடைய வார்த்தையில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்பதை கவனித்து பாருங்கள். 2 கொரிந்தியரின் புத்தகத்தில் 9வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசியுங்கள். விதைக்கிறவனுக்கு விதையையும் விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவன் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். உங்கள் நீதியின் விளைச்சலை நம்முடைய ஆண்டவர் எப்படி செய்கிறார்? வர்த்திக்க செய்கிறவர். உங்கள் ஜெபம் வெறுமனே திரும்பி விட்டது நினைக்கிறீங்களா? இல்லை. உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் பட்ட பிரயாசங்கள் வீணாய் போய்விட்டது என்று சொல்லி நினைக்கிறீர்களா? இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து இடைபட இருக்கிறார். மோசேயின் பிரயாசங்கள், மோசேயின் அர்ப்பணிப்பு, மோசேக்குள் காணப்பட்ட அந்த ஆச்சரியமான அபிஷேகம் எப்படிப்பட்ட பலனை கொண்டு வந்தது என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து நம்மோடு கூட இடைபட இருக்கிறார். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும், சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே, பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரனுன்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவா என்றுமே, காத்திடுவா என்றுமே. எந்த சாதாரண ஒரு மனிதனும் இப்படிப்பட்ட இடத்தில் இனி நான் ஊழியம் செய்வது இல்லை, இனி நான் செயல்படுவது இல்லை, இனி நான் எந்த காரியத்தையும் செய்வது இல்லை என்று சொல்லி தன் பொறுப்புகளையும் தன்மேல் இருந்த சுமைகளையும் தூக்கி எறிந்துவிட்டு வேறு ஏதோ ஒரு வழியில் போயிருப்பான். ஆனால் இப்படிப்பட்ட நிலையிலும் இப்படிப்பட்ட இடத்திலும் மோசேக்குள் காணப்பட்ட 2 மிக முக்கியமான காரியங்கள், அதை கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உணர்த்தி காட்டுகிறார். உடைந்து போய் இனி செயல்படுவது இல்லை, இனி என் வாழ்க்கை முற்று பெற்று விட்டது, அஸ்தமித்து விட்டது என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிற தேவஜனமே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கவனித்து பார்த்து செய்ய வேண்டிய 2 மிக முக்கியமான காரியத்தை தன் மகிமையான பாத்திரத்தை வைத்து கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட இடத்திலும் பாளையத்தை நெருங்கி வர கூச்சலின் சத்தம், பாடலின் சத்தம், அருவருப்பான தகாத காரியங்கள், இப்படிப்பட்ட இடத்தில் நெருங்கி வருகிற சமயத்திலும் மோசேயின் கரங்களில் தேவனின் கைகளினால் செய்யப்பட்டு எழுதப்பட்ட அந்த கற்பலகைகள் அவரோடு கூட காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் உடன்படிக்கையை உடைத்து போட்ட தேவ ஜனங்களை தன் கண்களுக்கு முன்பாக பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த சமயத்தில்
மோசேயின் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஆச்சரியமான ஒரு அறிக்கை, ஆச்சரியமான அறிக்கை. அது எதை காட்டுகிறது தெரியுமா? என்னை சுற்றிலும் எல்லாம் வீழ்த்தப்படலாம், நான் விதைத்தது அத்தனையும் வீணாய் போனது போல காணப்படலாம், என் ஜெபங்கள் அத்தனையும் வெறுமையாய் திரும்பினது போல காணப்படலாம். இவ்வளவு தூரம் நான் ஓடி வந்தது, நான் எல்லாவற்றையும் இழந்து போன நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். என் பிரயாசங்கள், என் உழைப்புகள், என் தியாகங்கள், என் அர்ப்பணிப்புகள், என் தேவனுக்கு மாத்திரம் தெரிகிற அந்த காரியங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாத நிலைக்கு நேராய் போயிருக்கலாம். ஆனாலும் எனக்குள் இருந்து செயல்படுகிற ஆண்டவர் ஆச்சரியமானவர் என்பதை இந்த மனிதன் உணர்ந்து கொண்டதினால்தான் அவருக்குள் இருந்து ஆச்சரியமான ஒரு அறிக்கை புறப்பட்டு வந்தது. பாருங்கள், எப்படிப்பட்ட அறிக்கை புறப்பட்டு வந்தது பாருங்கள். 32வது அதிகாரத்தில், யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 32வது அதிகாரத்தில் 26வது வசனத்தை வாசியுங்கள். பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? பாளையத்துக்கு அருகில் வந்து அந்த பாளையத்தில் தான் நடன சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அந்த பாளையத்தில் தான் தன் ஜனங்கள் அருவருப்பான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறதை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த பாளையத்தின் வாசலில் வந்து உரத்த சத்தமாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? யார்? அப்படி என்றால் என் ஆண்டவர் என் ஜெபத்தை வெறுமனே திரும்பி அனுப்புவது இல்லை. என் கர்த்தர் என்னை வெறுமையாய் என் ஓட்டத்தை முடிக்க வைப்பது இல்லை. என் ஆண்டவரின் வார்த்தை வெறுமனே திரும்புவது இல்லை. இந்த மனிதனுக்கு கர்த்தர் மீதும் கர்த்தருடைய வார்த்தை மீதும் எவ்வளவு அசாதாரணமான ஒரு விசுவாசம் பாருங்கள். இடிந்து போன அந்த பாளையத்தில் திரும்பின பக்கம் எல்லாம் விபச்சாரம், வேசித்தனம் காணப்பட்டு கொண்டிருக்கிற அந்த பாளையத்துக்கு முன்பாக நின்று கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார் என்று சொல்லி இந்த மனிதன் ஒரு அறைகூவலை விடுக்கிறார் என்று சொன்னால், இந்த மனிதனுக்குள் தேவனுடைய வார்த்தையின் மீது இருக்கிற அசாதாரணமான ஒரு விசுவாசம், அசாதாரணமான ஒரு விசுவாசம். ஏன்? என் வாயிலிருந்து கர்த்தர் வெளிப்படுத்தின அந்த வார்த்தைகள் என் வார்த்தைகள் அல்ல, என் ஆண்டவரின் வார்த்தைகள். அது வெறுமனே திரும்புவது இல்லை, அது வெறுமனே திரும்புவது இல்லை. அவருக்குள் ஏற்பட்ட ஆச்சரியமான ஒரு விசுவாசம் கர்த்தரின் வார்த்தைகள் மீது. மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? என்னிடத்தில் சேர கடவர்கள், என்னிடத்தில் சேர கடவர்கள், என்னிடத்தில் சேர கடவர்கள். அந்த இடத்திலும் மோசேக்குள் ஆச்சரியமான ஒரு விசுவாசம். எப்படி அந்த விசுவாசம் கிடைத்தது? அதை தொடர்ந்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அதுதான் அந்த இரண்டாவது காரியம். இந்த இடத்தில், ஒன்றுமில்லாத அந்த இடத்தில் விசேஷித்த அழைப்பை பெற்ற ஆரோனே இந்த இடத்தில் விழுந்து போய் நிற்கிறான். அப்படிப்பட்ட இடத்தில் வாசற்படியில், வாசலில் வந்து, பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறவன் யார்? அவர்கள் என் அண்டையிலே என் பட்சத்தில் வரட்டும் என்று சொல்லி இந்த மனிதனுக்குள் அறைகூவல் புறப்பட்டு வருகிறது என்று சொன்னால், என் சூழ்நிலைகள் என் ஆண்டவருக்கு என்று ஓடுகிற என் ஓட்டத்தை நிறுத்திவிட முடியாது. என் சூழ்நிலைகள் தோல்வியாய் முடிகிறதினால், என்னை சுற்றி நடைபெறுகிற காரியங்கள் தோல்வியாய் முடிகிறதினால், ஆண்டவருக்கு என்று ஓடுகிற இந்த ஓட்டத்தில் நான் பின்வாங்கி போவது இல்லை. என் கால்கள் பின்வாங்குவது இல்லை. என் ஆண்டவருக்கு என்று நான் எடுத்து செய்கிற காரியத்தில் நான் சோர்ந்து போவது இல்லை என்று எந்த காரியத்தில் இருந்து நான் பின்வாங்குவது இல்லை என்று சொல்லி இந்த மனிதனுக்குள் ஏற்பட்ட ஆச்சரியமான விசுவாசம். கர்த்தருடைய ஆவியானவர் இதைதான் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார், இதைதான் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். இனி நான் ஜெபிப்பது இல்லை, இனி நான் பிரயாசப்படுவதில்லை என்று சொல்லி முற்றுப்புள்ளி வைத்த உங்களை பார்த்துத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இடிந்து போன உங்கள் குடும்பத்தில் குழப்பம் நிறைந்து காணப்பட்டு கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் வாசலில் நின்று அறைகூவலை விடுங்கள். உங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை விசுவாசத்தின் வார்த்தைகளாய் புறப்பட்டு வரட்டும். அது உங்கள் மேல் இருக்கிற விசுவாசம் அல்ல, கர்த்தரின் வார்த்தையின் மீது இருக்கிற விசுவாசம். நான் விதைத்த கர்த்தரின் வார்த்தை வெறுமனே திரும்புவது இல்லை.
அந்த வார்த்தையை அவர் சொன்ன மாத்திரத்தில் அங்கு நடைபெற்ற ஒரு ஆச்சரியமான ஒரு மாற்றத்தை பாருங்கள். தொடர்ந்து வாசியுங்கள். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். அத்தனை பேரும் கூடி வருகிறார்கள். அத்தனை பேரும் ஓடி வருகிறார்கள். தேவஜனமே, இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் இதுதான். சூழ்நிலைகள் எதிராய் செயல்படுகிறதினால் கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள் தனிந்து போய்விட்டதா? சூழ்நிலைகள் உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறதுனால் விசுவாசம் மங்கி போய்விட்டதா? முழங்கால்கள் பிசகி போய்விட்டதா? கரங்கள் தளர்ந்து போய்விட்டதா? நீங்கள் எதிர்பார்த்த காரியத்திற்கு நேர் எதிரான காரியங்கள் நடைபெறுவதை பார்த்து மனம் உடைந்து போய் முடங்கி போய்விட்டீர்களா? கர்த்தருடைய அன்பு உங்களை நெருக்கிய வட்டம். கர்த்தருடைய அன்பு உங்களை உந்தி தள்ளட்டும். இன்னும் நான் செயல்படுவேன், பின்வாங்கி போவது இல்லை. கொஞ்சமாகிலும் என் சூழ்நிலைகள் என்னை தடுத்து நிறுத்த முடியாது என்று சொல்லி கர்த்தரின் பட்சத்தில் நிற்கிறவர்கள் யார் என்று சொல்லி அறைகூவலை விடுத்த மோசே, என்ன வந்தாலும் நம்புவே என்னே மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை, அகல ஆல உயரமா எவ்வளவு அன்பு கூந்தா, என்ன துன்பங்கள் வந்தாலும் என்னை கைவிட மாட்டான், காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. இந்த சூழ்நிலையிலும் இந்த ஆச்சரியமான பாத்திரத்தின் வாயிலிருந்து மகிமையான ஒரு அறைகூவல் புறப்பட்டு வருகிறது. அதன் ரகசியம் என்ன தெரியுமா? இந்த மனிதனுக்குள் இவ்வளவு அசாதாரணமான ஒரு விசுவாசம், இவ்வளவு அசாதாரணமான ஒரு தைரியம், இந்த மனிதனுடைய செயல்பாடுகள் சாதாரண ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் அல்ல. மிக ஆச்சரியமான ஒரு அபிஷேகத்தை பெற்ற இந்த மனிதன். அதன் ரகசியம் என்ன தெரியுமா? அதுதான் அந்த இரண்டாவது காரியம். கர்த்தருடைய ஆவியானவர் அதை சுட்டி காட்டுகிறார். யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 32வது அதிகாரத்தில் 30வது வசனத்தை வாசியுங்கள். மறுநாளில் மோசே ஜனங்களை நோக்கி நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள், உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யக்கூடுமோ என்று அறிய இப்பொழுது நான் கர்த்தரிடத்திற்கு ஏறி போகிறேன் என்றான். ஏறி போகிறேன். என்னை சுற்றி தோல்விகள் நடைபெற்று கொண்டிருக்கலாம், என்னை சுற்றிலும் எல்லாம் இடிந்து போன நிலையில் காணப்படலாம். அதனால் நான் இறங்கி போகிற மனிதன் அல்ல, கர்த்தருடைய சமூகத்துக்கு ஏறி போகிறேன். இந்த நிலையில் ஒரு மனிதனால் ஜெபிக்க முடியுமா? யோசித்து பாருங்க. இந்த நிலையில் ஒரு மனிதனால் கர்த்தருடைய பாதத்தை தேட முடியுமா? அந்த வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. கொஞ்சம் தன்னை தேற்றிக்கொண்டு தன்னை ஆறுதல் படுத்தி கொண்டு அல்லது கொஞ்ச நாட்கள் போன பிற்பாடு அந்த காரியத்தை அவர் செய்தாரா? தொடர்ந்து மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க. மறுநாளில் மோசே ஜனங்களை நோக்கி நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள். மறுநாளில் மோசே ஜனங்களை நோக்கி, அடுத்த மறுநாளே, தோல்வி நடைபெற்ற அந்த மறுதினமே என்ன ஆச்சரியமான ஒரு மனிதன். ஆண்டவரே, என்னை சுற்றிலும் எவ்வளவு தோல்விகள் நடைபெற்றாலும் உடைய பாத தண்டையிலே ஏறி வருவதிலிருந்து என்னை எதுவும் இழுத்து கொள்ள முடியாது, எதுவும் என்னை சோர்வடைய செய்ய முடியாது. உடைய பாத தண்டையிலே ஏறி வருகிறேன், நான் ஏறி போகிறேன். இதுதான் அந்த ரகசியம். கர்த்தரின் பாதத்தில் போய் அமர்ந்திருத்தல். மோசேக்குள் எப்படி இந்த ஆச்சரியமான விசுவாசம்? ஏனென்றால்
வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். 33வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசியுங்கள். ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசேயோடே முகமுகமாய் பேசினார். கர்த்தர் மோசேயோடே முகமுகமாய் பேசினார். கர்த்தர் பேசினார். கர்த்தரின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருந்த மோசே. அதுதான் ரகசியம். அசாதாரணமான அந்த விசுவாசத்தின் ரகசியம் என்ன? கர்த்தரின் வார்த்தையை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்த மோசே. அவர் பேசவில்லை. கர்த்தர் சொல்ல சொல்ல கேட்டுக்கொண்டே இருக்கிறார். கேட்க அந்த மனிதனின் விசுவாசம் ஆச்சரியமான ஒரு விசுவாசமாய் மாறினது. அது எப்படிப்பட்ட விசுவாசம் தெரியுமா? வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 4வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை குறித்து கொண்டு வாசித்து பாருங்கள். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 4வது அதிகாரத்தில் 17வது வசனத்தில் நம் கர்த்தரின் விசுவாசம் எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் பார்க்க முடியும். இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற நம்முடைய ஆண்டவர். இல்லாதவைகளை இருக்கிறவை போல் அழைக்கிற ஆண்டவர். அதுதான் தேவனின் விசுவாசம். இல்லாத ஒன்றையும் இருக்கிறதாய் அழைப்பார். இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இல்லாத வெளிச்சத்தை வெளிச்சம் உண்டாகட்டும் என்று சொல்லி அழைத்தார். இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவர். இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவருடைய பாதத்தில் போய் அமர்ந்து அந்த வார்த்தையின் சத்தத்தை தொடர்ந்து கேட்க இந்த மனிதனுக்குள்ளும் அதே விசுவாசம் ஒட்டிக்கொள்ள ஆரம்பித்தது. அதே விசுவாசம் பற்றி பிடிக்க ஆரம்பித்தது. அதனால்தான் விழுந்து போன பாளையத்தின் முன்பாக நின்று, ஒன்றுமில்லாத அந்த பாளையத்துக்கு முன்பாக கர்த்தரின் பட்சத்தில் நிற்கிறவர்கள் யார் என்று சொல்லி அறைகூவலை விடத்தக்கதாய் அவருக்குள் ஆச்சரியமான விசுவாசம் பற்றி எரிந்தது. கர்த்தருடைய ஆவியானவர் இதைதான் உங்களுக்கு உணர்த்தி காட்டுகிறார். தளர்ந்து போன உங்கள் கரங்கள் தேவ சமூகத்திலே உயர்த்தப்படட்டும். தள்ளாடி கொண்டிருக்கிற உங்கள் முழங்கால்கள் பலனடையட்டும். இந்த சூழ்நிலையிலும் உங்கள் வாயிலிருந்து விசுவாச வார்த்தை புறப்பட்டு வரட்டும். கர்த்தருக்கென்று நீங்கள் செய்கிற கிரியைகளிலிருந்து கொஞ்சமாகிலும் பின்வாங்கி போகாமல் தேவ சமூகத்தை தேட ஆரம்பியுங்கள். இந்த மோசேக்காக கர்த்தர் செய்த காரியம் எப்படிப்பட்டது தெரியுமா? வெறுமையா இந்த மனிதன் ஓட்டத்தை முடித்தாரா? தோல்வியின் மனிதனாய் தன் ஓட்டத்தை முடித்தாரா? இன்றைக்கு உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் எடுக்கிற அந்த பிரயாசங்கள், உங்கள் தியாகங்கள், உங்கள் ஜெபங்கள், அந்த ரங்கத்தில் நீங்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள், தேவ சமூகத்தில் உங்கள் உள்ளத்தை ஊற்றி உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் கணவனுக்காக, உங்கள் மனைவிக்காக நீங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்கள் வெறுமனே போய்விடும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்லை. கர்த்தர் நீதியின் விளைச்சலை பெருகச் செய்கிற கர்த்தர் என்ன செய்தார் பாருங்கள். ஆச்சரியமான விளைவை கர்த்தர் இந்த மனிதனுக்கு கொடுத்தார். ஆச்சரியமான பலனை மோசேக்கு கொடுத்தார் பாருங்கள். வாசியுங்கள். யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 33வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசேயோடே முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். மோசே, ஒரு ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? தேவஜனமே, உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? நீங்கள் நினைக்கிறீர்கள் பெரிய தோல்வி என்று நினைக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு அருகிலேயே ஒரு ஆச்சரியமான பாத்திரத்தை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். உங்கள் அருகிலேயே கர்த்தர் உங்கள் ஜெபத்திற்கான பதிலை கொடுத்து கொண்டிருக்கிறார். உங்கள் பிரயாசத்திற்கான பதிலை உங்களுக்கு அருகிலேயே கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? ஏனென்றால் இந்த வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகவில்லை. அந்த வாலிபனை குறித்த ஒரு சாட்சியை கர்த்தர் சொல்லுகிறார். வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். என்னாகமத்தின் புத்தகத்தில் 27வது அதிகாரத்தில் 18வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். ஆவியை பெற்றிருக்கிற மனிதனாகிய யோசுவா என்று சொல்லி கர்த்தர், ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்று சொல்லி கர்த்தர் தன் வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். ஆவியை பெற்றிருக்கிற புருஷன், இந்த மனிதனை கர்த்தர் உருவாக்கினார். மோசே தோல்வி என்று நினைத்த இடத்திலே ஒரு யோசுவா உருவாகி வளர்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் நினைக்கிறீர்கள்
உங்கள் குடும்பத்தில் எல்லாம் ஒன்றுமில்லாத நிலைக்கு போய்விட்டது என்று சொல்லி. ஆனால் உங்கள் குடும்பத்தில் யோசுவாக்களை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். யோசுவாக்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். தலைவர்களை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார், ஆவிக்குரிய தலைவர்களை. அது மாத்திரமல்ல, வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். என்னாகமத்தின் புத்தகத்தில் 25வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில், மோசே, நீ தனியாய் நின்று அளவில்லை, நீ தனித்து விடப்பட்டு ஒரு மனிதனாய் அழுது கொண்டிருக்கவில்லை, மாறாக உன்னோடு கூட திறப்பில் நின்று அழுவதற்காக ஒரு சேனையை நான் எழுப்பியிருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் இங்கு உணர்த்தி காட்டுகிறார். இன்றைக்கு நீங்கள் தனித்து கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைக்கிறீர்களா? இல்லை, உங்களோடு கூட அழுது கொண்டிருக்கிற, கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிற ஆவிக்குரியவர்களை கர்த்தர் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். பாருங்கள், ஆவிக்குரியவர்கள். ஆகாரத்திற்காக அழுத ஒரு கூட்டம் அல்ல இது, இறைச்சிக்காக அழுத ஒரு கூட்டம் அல்ல, மாறாக பாளையம் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்பதற்காக மோசையோடு கூட இணைந்து கண்ணீர் வடித்த தேவ ஜனங்கள். இன்றைக்கு உங்கள் பிரயாசங்களுக்கு பலன் உண்டு, உங்கள் ஜெபங்களுக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறார். பாருங்கள், உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் எடுத்து செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்காகவும் கர்த்தர் பலனை பெருக பண்ணுகிற கர்த்தர். தனித்து நீங்கள் நிற்கவில்லை, ஒரு ஜெப சேனையை உங்களுக்கென்று கர்த்தர் உங்களோடு கூட நிற்கத்தக்கதாய் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். பாருங்கள், எழுப்பிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் தனியாக நிற்கிறதா நினைக்கிறீர்களா? இல்லை. உங்கள் குடும்ப வாழ்க்கையில் தோற்று போயிருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தர் அப்படித்தான் உருவாக்கினார். பாருங்கள், ஒரு கூட்டம் மோசையோடு கூட இணைந்து அழுது கொண்டிருக்கிறது. எதற்காக? பாளையம் பரிசுத்தம் அடைய வேண்டும். இந்த திறப்பு ஏற்படக்கூடாது. போராடி ஜெபிக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, விசேஷமான ஆச்சரியமான ஒரு பாத்திரத்தை மோசேயின் குடும்பத்தில் கர்த்தர் எழுப்பினார். பாருங்கள், என்னாகமத்தின் புத்தகத்தில் 25வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசியுங்கள். அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனாகிய எலெயாசாரின் மகன் பினகாஸ் கண்டபோது அவன் நடு சபையிலிருந்து எழுந்து தேவ ஜனமே, ஆரோனின் குமாரனாகிய பினகாஸ். யார் இந்த பினகாஸ்? மோசேயின் சகோதரனின் குமாரன். அப்படி என்றால் மோசேயின் குடும்பம் தானே. மோசேயின் கண்ணீர்களுக்கு பதில் உண்டு, மோசேயின் ஜெபத்திற்கு பதில் உண்டு, மோசே எடுத்து செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் பதில் உண்டு. இன்றைக்கு நீங்கள் உங்கள் குடும்பத்திற்காக எடுத்து செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கான நீதியின் பலனை விளையச் செய்கிற, பெருகச் செய்கிற கர்த்தர். மோசேயின் கண்ணீர் பினகாசை தட்டி எழுப்புகிறது. நடு சபையிலிருந்து எழுந்து பாளையத்தை பரிசுத்தப்படுத்துவதற்காக கர்த்தரின் நாமத்தின் நிமித்தம் வைராக்கியம் கொண்ட மனிதனாய் எழுந்து வந்த ஒரு பினகாஸ் ஆரோனின் தோல்வியை கண்ட மோசே. ஆனால் இந்த இடத்திலும் ஒரு ஆச்சரியமான ஒரு பாத்திரம் எழுந்திருப்பதை தன் ஊழியத்தின் ஓட்டத்தின் கடைசி நாட்களில் காணும் பொழுது மோசேக்கு எவ்வளவு ஆச்சரியமான மகிழ்ச்சி! இந்த மனிதன் எவ்வளவு மனநிறைவாய் பிஸ்காவின் கொடுமுடிக்கு ஏறியிருப்பார். பாருங்கள், யோசுவாவை பார்க்கிறேன், கண்ணீர் வடிக்கிற ஜனங்களை பார்க்கிறேன், பினகாசை பார்க்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய அடியானை சமாதானமாய் உம்முடைய சமூகத்திலே சேர பண்ணுகிறீர் என்று சொல்லி பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறும் ஒவ்வொரு அடியிலும் அந்த மனிதனின் உள்ளம் எவ்வளவாய் ஆச்சரியமாய் நிறைந்து, மகிழ்ச்சியில் நிறைந்து கர்த்தரை துதித்து கொண்டிருப்பார். பாருங்கள் தேவஜனமே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே நீதியின் பலனை பெருக பண்ணுகிற கர்த்தர். இன்றைக்கி நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், மன உடைந்து போயிருக்கலாம், உங்கள் குடும்ப காரியங்களில் கண்டு மனம் வாடி போய் வதங்கி போய் எதையும் செய்ய முடியாத ஒரு மனநிலைக்கு நீங்கள் வந்திருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் தட்டி எழுப்புகிறார். என் மகனே, என் மகளே, இந்த ஆச்சரியமான பாத்திரத்தை பார். மோசே என்கிற இந்த ஆச்சரியமான பாத்திரத்தை பார். கொஞ்சமாகிலும் தளர்ந்து போகாமல், கொஞ்சமாகிலும் பின்வாங்காமல், கொஞ்சமாகிலும் தன்னுடைய வைராக்கியத்திலிருந்து கொஞ்சமாகிலும் இறங்கி வராமல், என் சமூகத்துக்கு எல்லா சமயத்திலும்
ஏறி வந்த இந்த விசேஷித்த பாத்திரத்தை பார் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். வாசியுங்கள். 1 கொரிந்தியரின் புத்தகத்தில் 15வது அதிகாரத்தில் 58வது வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம், கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. பெருகுங்கள். கர்த்தருடைய காரியங்களில் பெருக ஆரம்பியுங்கள். இன்னும் அதிகமாய் அவருடைய பாதத்தை தேட ஆரம்பியுங்கள். இன்னும் அதிகமாய் அவருடைய வார்த்தையை வாசிக்க ஆரம்பியுங்கள். இன்னும் அதிகமாய் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். இன்னும் அதிகமாய் கர்த்தருக்கென்று கிரியை செய்ய ஆரம்பியுங்கள். இன்னும் உங்கள் அர்ப்பணிப்பின் ஆழம் அதிகரிக்கட்டும். இன்னும் உங்கள் அர்ப்பணிப்பின் காரியங்கள் ஆச்சரியமாய் முடியட்டும். உங்கள் கணவனுக்காக, உங்கள் மனைவிக்காக நீங்கள் வடிக்கிற கண்ணீர் வெறுமனே திரும்புவது இல்லை. உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் வடிக்கிற கண்ணீர் வெறுமனே திரும்புவது இல்லை. கர்த்தருடைய கிரியைகளில் பெருக ஆரம்பியுங்கள். நீதியின் விளைச்சலை பெருகச் செய்கிற கர்த்தர் நான் ஏறி போகிறேன் தேவ சமூகத்துக்கு ஏறி போகிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்திலே உறுதியான ஒரு தீர்மானத்தை எடுங்கள். ஆண்டவரே, எதுவும் என்னை பிடித்து இழுக்க முடியாத ஆண்டவரே, என்னை சுற்றி நடைபெறுகிற எந்த காரியங்களும் என்னை அடைத்து வைக்க முடியாத ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை, உம்முடைய வார்த்தையை தேடுவதிலிருந்து எதுவும் என்னை கட்டி போட்டு விட முடியாத ஆண்டவரே, நான் ஏறி வருகிறேன் ஆண்டவர் என்று சொல்லி நாம் எழுந்து நின்று தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம்.